Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. தேர்வு என்றால் கேள்வி என்ன என்பதை தாண்டி சர்ச்சைகள் என்ன என்று கேட்கக்கூடிய நிலைதான் சமீப காலமாக தமிழகத்தில் நிலவுகிறது. நீட் தேர்வு பற்றிய சர்ச்சை அரசியல்வாதிகளால் எழுப்பப்படுகிறது என்றால் டிஎன்பிஎஸ்சி பற்றிய சர்ச்சைகளும் கேள்விகளும் நீட்டிற்கு முன்பிருந்தே நீள்கதையாக உள்ளது. அப்படித்தான் இன்று நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வும் சர்ச்சைக்கு உள்ளாகியுள்ளது. இன்று நடைபெற்ற குரூப் 4 தேர்வு தொடர்பான கேள்வித்தாள்கள் நேற்றே மதுரையில் தனியார் பேருந்தில் எவ்வித பாதுகாப்பும் இல்லாமல் கொண்டு செல்லப்பட்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது. அது தொடர்பாக இன்று டிஎன்பிஎஸ்சி தலைவர் பிரபாகரனிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு மதுரையில் மட்டும்தான் பிரச்சனை, வேறு எங்கும் பிரச்சனை இல்லை என்று ஒற்றை வரியில் மழுப்பியிருக்கிறார் டிஎன்பிஎஸ்சி தலைவர். மதுரையில் ஏன் பிரச்சனை வந்தது, இதற்கு யார் காரணம், அவர்கள் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, கேள்வித்தாள் அதில் எதிலிருந்து கசிந்ததா, இதில் ஏதேனும் முறைகேடு நடந்திருக்கிறதா என்ற எந்த கேள்விகளுக்கும் அவர் விடையளிக்கவில்லை. சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட முறையில் தேர்வை நடத்துவதும் மதிப்பீடுகளை செய்வதும் டிஎன்பிஎஸ்சியின் கடமையாக அந்த சந்தேகங்கள் வெளிப்பட்டாலும் அதனை கடந்து செல்வது டிஎன்பிஎஸ்சியின் வாடிக்கையாக மாறியிருக்கிறது. டிஎன்பிஎஸ்சி கேள்வித்தாள்களை அந்தந்த மாவட்ட கருவூலங்களில் இருந்து தேர்வு மையங்களுக்கு அனுப்பப்படுகின்றன. கருவூலங்களில் பணியாற்றும் அதிகாரிகளும் புரோக்கர்களும் சில அதிகாரிகளும் கூட்டாக செயல்படுகின்றனர் என்றும் இதுதான் காரணமாகவே கேள்வித்தாள்கள் முன்கூட்டியே கசிவதற்கும் பல முறைகேடுகள் நடப்பதற்கும் காரணமாக அமைவதாக துறை சார்ந்தவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தொழில்நுட்பம் வளர்ந்துவிட்ட இந்த காலகட்டத்திலும் குறிப்பிட்ட சில தேர்வுகளை மட்டும் கணினி வழியில் நடத்தும் டிஎன்பிஎஸ்சி பெரும்பான்மையானோர் பங்கேற்றக்கூடிய குரூப் 4 உள்ளிட்ட தேர்வுகளையும் கணினி வழியில் நடத்துவதற்கு முன்வர வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது.